அத்தியாயம் 24. அனைவரும் அந்த பெரிய வீட்டின் முன்பு வந்து நின்றனர். வேந்தனோ விசாவை நோக்கி திரும்பினான். விசா, போய் எங்க ஐயாவை கூப்பிடு. மாப்பி, அந்த மீசக்காரர்கிட்ட என்னை மாட்டி விட பாக்குறியடா. ஏற்கனவே என் மேல அவருக்கு என்ன காணுன்னே தெரில. மீசைய முறுக்கி முறுக்கி முறைக்கிறாரு. இப்ப போய் நான் கூப்பிட்டேன்னு வையே, கோவத்துல அருவாளை எடுத்து ஒரே போடா போட்டாலும் போட்டுருவாரு மனுஷன். எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. என் பூவரசி கையை கூட இன்னும் நான் பிடிச்சதில்ல. அதுக்குள்ளே என்னை போட்டு தலை பார்க்குறியடா என லென்த்தாக டைலாக் பேசினான். வேந்தனோ கையை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி அவனை பார்க்க, எப்படியும் விடமாட்டான், சரி போய் கூப்பிடுவோம் என வீட்டின் முன் நின்றான். நம்ம அப்பத்தாவை கூப்பிடுவோம், அதுதான் நமக்கு நல்லது என்ற அப்பத்தாவை அழைத்தான். அப்பத்தா, அப்பத்தா, கத்து கத்து என கத்தியவன் மணியை பார்க்க மாலை 4 என காட்டியது. இந்நேரம் சீரியல் போட்டிருக்க மாட்டானுங்களே. நேற்று நடந்த சீரியலை தான் திரும்ப போட்டிருப்பானுங்க. அதையும் இந்த கிளவி விடுறதில்ல போல. கிளவிக்கு கண்ணு தான் தெரியாது, இப்போ காதும் டமாரம் ஆயிடுச்சோ என்றவன், குருட்டி கிளவி என கத்த, அப்பொழுது எங்கோ இருந்து ஒரு சொம்பு வந்து அவன் நெற்றியில் பட்டு தெரித்தது. ஆத்தா என கத்தியபடி நெற்றியை தடவி கொண்டான் விசா. அப்பொழுது கையில் குச்சியை வைத்து நடந்தபடி தலை எங்கும் நரைத்தும் காதில் எப்படியும் ஒரு 2 கிலோ தேரும். அம்புட்டு பெரிய லோலாக்கு. நம்ம விசாவோட கண்ணை ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டு இருக்கு அந்த லோலாக்கு. இரு கிழவி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதை அறுத்துட்டு போறேனா இல்லையான்னு பாருன்னு காத்துக்கிட்டு இருக்கா நம்ம விசா பையன். கூர புடவையும் கை கழுத்து என அனைத்தும் தங்கம். வாயில் வெற்றிலை பாக்கை மென்னபடி வெளியே வந்தார் வேந்தனின் அப்பத்தா. எடுபட்ட பயல்களா, எவன்டா அது என்னைய குருட்டு கிளவின்னு சொன்னது என்று கத்தியபடி வெளியே வந்தவர் வாயில் இருந்த வெத்தலையை வெளியே துப்பினார். டே தவளை, நீ இங்க என்னடா பண்ற? நீ தான் என்னைய கிளவின்னு கூப்பிட்டியா? அடியாத்தி, இந்த கிளவிக்கு இது மட்டும் எப்படி காதுல கேட்டுச்சுன்னு தெரியலையே. நம்ம தான் கூப்பிட்டோன்னு தெரிஞ்சா அம்புட்டு தான் என்ன நினைத்தவன். என்ன அப்பத்தா இப்படி கேட்குற? நான் போய் அப்படி கூப்பிடுவேனா? உன் மேலே எம்புட்டு மறுவாதை வச்சிருக்கேன் தெரியுமா? அப்புறம் எவன்டா என்னை கிளவின்னு கூப்பிட்டது தெரியல அப்பத்தா. இந்த சில்லுவாண்டுங்க எவனும் கத்திட்டு ஓடி இருப்பானுங்க. அது சரி, நீ என்னடா புதுசா இங்கே வந்து நின்றுட்டு இருக்கவன்? என்ன சொல்லியா வந்த? அப்பத்தா, நான் மட்டும் வரல, உன் பேரனும் அவன் பொண்டாட்டியும் வந்திருக்காங்க. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதோ பாரு, அங்க நிக்கிறாங்க என காட்டு. அடே கந்தசாமி, இங்க வந்து பாரு கூத்த, இங்க வாடா என்று அவர் கத்த. ஆத்தி, கிளவி அந்த புல்லுக்கட்டுக்காரனை கூப்பிடுதே என்று விசாவோ குடுகுடுவென ஓடி சென்று வேந்தன் பின்பு நின்று கொண்டான். என்னம்மா, எதுக்கு இப்படி வீட்டு வாசல்ல நின்று கத்திக்கிட்டு நிக்கிற என்றபடி கந்தசாமி வர அவர் பின்னாடியே அவர் மனைவியும் ஓடி வந்தார். அடே அங்க பாரு, அந்த சிரிக்கு மாமன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறானா என கை காட்டினார். ஆனால் அப்பத்தாக்கு தான் அங்கு நின்றவர்களை சுத்தமாக தெரியவில்லை, மங்களாக தான் தெரிந்தது. ஐயா என்றான் வேந்தன் மெல்ல. அவர் நிறுத்து என்பது போல் கை காட்டினார். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எப்பவோ சொல்லிவிட்டேன். அப்புறம் எதுக்குடா இங்க வந்து நிக்கிற? முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ என்றவர் மறந்தும் கூட மித்துவை பார்க்கவில்லை. ஐயா, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. உங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போலான்னு தானுங்க வந்தேன். எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க என மித்துவின் கையை பிடித்து இழுத்து இருவரும் குனிய, ஆசிர்வாதம் பண்ணணும் ஆசிர்வாதம்? உன்னை புள்ளையே இல்லைன்னு தலை முழுகிட்டேன். இதுல ஆசிர்வாதம் ஒண்ணுதான் கேடு என்று அவர் அப்படியே திரும்பி சென்றுவிட கிளவியும் திட்டிவிட்டு கிளம்பியது. வருத்தமுடன் திரும்பியவர்கள் மீது செவ்வந்தி பூவின் இதழ்கள் வந்து விழுந்தது. 2 பேரும் புள்ள குட்டியோட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் என்று ஆசிர்வாதம் செய்தது ஒரு குரல். இருவரும் யார் என்பது போல் திரும்பி பார்த்தனர். வேறு யார்? வேந்தனின் அன்னைதான் கண்களில் கண்ணீர் மல்க ஆசிர்வாதம் செய்திருந்தார். ராசாத்தி, நீ நல்லா இருக்கணும் தாயி என்று அவர் மித்துவிற்கு திருஷ்டி கழிக்க, ஹே புஷ்பா என்று அவர் கணவரின் சத்தத்தில், இதோ வந்துட்டேனுங்க என்று அவர் இவர்களை ஏக்கமாக பார்த்தபடி திரும்பி சென்றார். மித்துவுக்கோ இவர்கள் அனைவரையும் இதற்கு முன் எங்கோ பார்த்தது போல் இருந்தது. ஆனால் எங்கு என்றுதான் ஞாபகம் வரவில்லை. இவ்வளவு நேரம் வாண்டுகளுடன் விளையாடி கொண்டிருந்த இந்துவோ, ஏ இந்தோ என்று அவள் ஐயன் கந்தசாமி சத்தம் கேட்டு வேகமாக ஓடி வந்தாள். அப்பொழுதுதான் அவள் கண்ணில் பட்டான் அவள் அண்ணன் வேந்தன். அவளின் ஓட்டம் அப்படியே தளர்ந்தது.
கண்கள் கலங்கியபடி நடந்தவளின் கண்ணில் பட்டாள் மித்து. இவங்க யாரு என்று எண்ணியபடி நடந்தவளுக்கு அண்ணன் மேல் அத்தனை பிரியம் உண்டு. ஆனால் காட்டத்தான் முடியவில்லை. அண்ணா என்று கூட கூப்பிட முடியவில்லை. ஐயனுக்கு தெரிந்தால் தோலை உரித்து விடுவாரே என்ற பயம். அண்ணா என்று கூப்பிட வாயெடுத்தவளின் வாய் அப்படியே நின்றது அவள் தந்தையின் சத்தத்தில். எப்பொட்ட கழுத, இன்னும் என்ன பண்ற என்ற சத்தத்தில், இதோ வந்துட்டேனுங்க ஐயா என்று பாவாடியை தூக்கியபடி விறுவிறுவென உள்ளே ஓடியவள் மெல்ல தலையை மட்டும் வெளியே நீட்டி இவர்களை பார்த்தாள். அந்த புது பெண் யார் என தெரிந்து கொள்ள அத்தனை ஆர்வம் அவளுக்கு. அவர்கள் யாரும் அவளை கவனிக்கவில்லை. ஆனால் இவ்வளவு நேரமும் இவளின் சைகையை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த மாறன் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தான். இவ்வளவு நேரம் மித்துவையே பார்த்து கொண்டிருந்தவள் அவள் அருகில் புதிதாக நிற்கும் ஆடவன் பக்கம் பார்வையை திருப்பினாள். இவங்க யாரா இருக்கும் என்றவளுக்கு அவர்களை எங்கோ பார்த்தது போல் ஒரு உணர்வு. இவகளை எங்கேயோ பார்த்திருக்கேன் என்று ஆழ்ந்து யோசித்தவள் மெல்ல மாறன் பக்கமாய் மீண்டும் பார்வையை கொண்டு செல்ல அந்த நேரம் சரியாக மாறனும் அவளை பார்த்து கண்ணடித்து விட்டான். இதை கண்டு இந்துவோ ஆவென அதிர்ச்சியில் குண்டு கண்கள் இரண்டையும் விரித்து பார்த்தபடி உள்ளே ஓடிவிட்டாள். குள்ளச்சி ஓடிட்டா என மெல்ல சிரித்து கொண்டான் மாறன். மீண்டும் மாறனுக்கு யாரோ தன்னை பார்ப்பது போல் இருக்கவும் மெல்ல கண்களை சுழல விட்டான். இதோ அவன் தேடலுக்கு சொந்தக்காரியான இந்து அங்கே மாடியில் துணியை எடுக்கும் சாக்கில் மெல்ல இவனை தான் பார்த்து கொண்டு நின்றாள். அத்தியாயம் 25. வேந்தனின் ஜீப் ஒரு பெரிய வீட்டின் முன்பு போய் நின்றது. ஜீப்பில் இருந்து கம்பீரமாய் இறங்கி நின்றான் வேந்தன். மாமா, இதுதான் உங்க வீடா? மாறன் அந்த வீட்டை வியந்து பார்த்தபடி கேட்டான். நம்ம வீடு என்றான். இனி நீயும் எங்களில் ஒருவன் என்று நாசுக்காய் சொல்லி. வா மாம்ஸ், எவ்வளோ பெரிய வீடு, இங்க ஒரு ஷூட் எடுக்கணும், செம்மையா இருக்கும் என்று அந்த வீட்டை வியந்து பார்த்து கொண்டிருந்தான். மித்து எதுவுமே பேசாமல் மௌனமாக அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றாள். கண்மணி, இதுதான் நம்ம வீடு, உனக்கு பிடிச்சிருக்கா என அன்புடன் கேட்டான் வேந்தன். அவள் சிறிதும் அதை சட்டை செய்யாமல் முகத்தை வேறு பக்கமாய் திருப்பிக் கொண்டாள். மாறனுக்கும் விசாவுக்கும் என்னவோ போல் ஆகிவிட்டது. இருவருக்குள்ளும் இந்த நிலை சரியாகவே ஆகாதோ என்ற பயம் ஒரு பக்கம் எட்டி பார்த்தது. இந்த நிலையை மாற்றும் விதமாக 50 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் ஆரத்தி தட்டுடன் வந்து நின்றார். அப்படியே தெய்வ கடாட்சியம் அவர் முகத்தில். தலையில் பூ, நெற்றியில் பெரிய குங்கும பொட்டு, கூறுபுடவை என வந்து நின்றவர் முகத்தில் அத்தனை ஆர்வம். எப்பொழுதும் அவர் முகத்தில் இருக்கும் சிரிப்பை கண்டு அவரை பார்த்த அனைவருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துவிடும். ஏனோ மித்துவுக்கு அவரை பார்த்ததுமே பிடித்து விட்டது. அவரை கண்டு மெல்ல புன்னகை சிந்தினாள். இருவரையும் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றார் அவர். கண்ணே, பூஜை அறையில எல்லாமே தயார் பண்ணி வச்சிட்டேன், நீ விளக்கு மட்டும் பத்த வை கண்ணு என்று புன்னகை முகத்துடன் மித்துவை பார்த்து சொன்னார். மித்துவும் மறுபேச்சின்றி அனைத்தையும் செய்தாள். அனைவரும் சாமி கும்பிடுறதுல கவனமா இருக்க நம்ம வேந்தன் பார்வை மட்டும் அவ கழுத்தை விட்டு நகரல. அவனும் 10 முறைக்கு மேல நோட் பண்ணி விட்டான். அவள் கழுத்தில் தாலியை காணவில்லை. அட லூசு பையா, அதை நோட் பண்ணியே நெத்தியில் இருக்க குங்குமத்தை நோட் பண்ணியா நீ? இது நம்ம மைண்ட் வாய்ஸுங்கோ. மித்துவோ அவள் முன்னே நின்று கொண்டிருந்த வேந்தன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்து விட்டாள். பெண் அவள் அவனை தீயாய் முறைத்து பார்க்கவும் நம்ம ஜி டக்குன்னு கண்ணை மூடிட்டாரு. நொடி நேரம் கழிய அவன் மறுபடியும் கண்ணை திறந்து நோட்டமிட்டான். இவள் மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் என்னவென்பது போல் ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்க ஒண்ணுமில்லை என்று தலையாட்டியவன் வேகமாக புன்னகை முகத்துடன் கண்ணை மூடிக்கொண்டான். நம்ம மேலே இருக்கிற கோவத்தில் ஒரு வேளை அன்னைக்கு ஃபோனில் சொன்ன மாதிரியே தாலியை கோவிலில் போட்டிருப்பாளோ என்றுதான் இப்போ நம்ம தலைக்கு குறைச்ச ஒரு டவுட் ஆக்கும். சரி விடுங்க மிஸ்டர் வேந்தன், அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். வாங்க நம்ம மித்துவை போய் பார்ப்போம். அவள் அந்த வயதான பெண்மணியுடன், சாரி அவங்க பேர் சொல்ல மறந்துட பாருங்க, அவங்க பேரு செல்வி. செல்வி அம்மானு கூட சொல்லலாம்.
அவங்க கூட சேர்ந்து மெல்ல அந்த வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காப்பா நம்ம மெத்து. கண்ணு, நீ அப்படியே நம்ம ஒரு பேச்சு அம்மனாட்டம் அம்பிட்டு லட்சணமா இருக்க என்று அவளை நெட்டி முறித்தபடி சொன்னார் அவர். நம்ம அம்மா ஒருவேளை நம்ம கிட்ட பாசமா நடந்திருந்தா பேசியிருந்தா இப்படிதான் இருக்குமோ என்றெல்லாம் கற்பனை செய்து விட்டாள் மித்து. என்ன கண்ணு, ஏதோ யோசனையாவே இருக்க, ஏதாவது வேணுமா கண்ணு? அவர் அக்கறையுடன் கேட்டார். இல்ல, எனக்கு எதுவும் வேணாம். நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? சற்று தயக்கத்துடன் கேட்டாள். என்ன கண்ணு இப்படி கேட்குற? நல்லா கூப்பிடு கண்ணு. நான் உனக்கு அம்மா முறை தான் கண்ணு. வேந்தன் தம்பிக்கு நான் அத்தை முறை தாண்டா. அது மட்டும் இல்லை கண்ணு, இங்கே ஒருத்தன் வெட்டியா ஒசரமா சுற்றிக்கிட்டு திரியிறானே விசா, அவன் அம்மா தான் கண்ணு நான். அப்படியாம்மா? அவங்க உங்கள் பையன் தானா? ஆமாம் கண்ணு. ஒரு பையன் மட்டும்தானா உங்களுக்கு? இல்லை கண்ணு, இன்னொரு வாழை ஒருத்தி இருக்கா, சரியான சேட்டை, வாயாடி பொண்ணு. அப்படியா? என்ன பண்ணுறா? படிக்கிறாளா செல்விமா? அட நீ வர ஏன் கண்ணு, இந்த விசா பயலுக்கு தான் மண்டையில் படிப்பு ஏறலைன்னு அவளையாவது நல்லா படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்தில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோங்கண்ணு. ஆனால் அவள் இவனை விட சரியான தத்தி. அவனாவது 10வது வரை படித்தான், இந்த கழுதை 8வதுலேயே பெயில் ஆகிட்டு அதுக்கு மேலே போக மாட்டேன்னு உக்காந்துடுச்சு. எத்தனையோ வாத்தியாருங்க மண்டையெல்லாம் உடச்சி புட்டாமா. அவர் நொந்தபடி சொன்னார். அப்படியா என சிரித்தே விட்டாள் மித்து. நீண்ட நாள் பிறகு அவள் முகத்தில் அரும்பிய புன்னகை அது. அதை காண வேந்தன் தான் இல்லை. அப்புறம் செல்விமா? ஆர்வமாக கேட்டாள். வாண்டுங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு பண்ணாத சேட்டை இல்லை கண்ணு. டெய்லியும் வம்பு இழுத்துட்டு வந்துடுவா. அதை சமாளிக்கவே முடியாது என்னால். ஆனால் ரொம்ப பாசக்காரி கண்ணு அவ. பழகிட்டா உசிரியும் கொடுப்பான். ஆனால் அதே அளவு கோபக்காரியும் கூட. பிடிக்கலன்னா என்ன வேணாலும் பண்ணுவா கண்ணு. அப்புறம் ஏம்மா கவலைப்படுறீங்க? அதுதான் எனக்கு பயமாக இருக்குது கண்ணு. இவளை எப்படி ஒரு இடத்துல கரை சேர்க்க போகிறேன்னு தெரியல. வேந்தன் தம்பி மேலே அம்பிட்டு பிரியும் அவளுக்கு. வேந்தன் தம்பிக்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே. யாராவது ஒரு வார்த்தை தம்பியை தப்பாக பேசிட்டா கூட அம்பிட்டு தான் அவங்கள உண்டு இல்லாமல் பண்ணிடுவா கண்ணு. ஓ, அவங்க பேர் என்ன செல்விமா? வசுமதி கண்ணு. இப்போ அவள் எங்கம்மா இருப்பா? வேற எங்க, காலையிலேயே ஆடு மாடு மேய்க்க ஓட்டிட்டு போயிடுவா கண்ணு. ஆனால் அதை தவிர எல்லா வேலையும் பாப்பா. இந்நேரம் எங்கிட்டாவது வம்பு வளர்த்துக்கிட்டு திரிவா கண்ணு. அடி நீ சாப்பிட்டியா என்னான்னு கூட கேட்காம பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. வா கண்ணு, சாப்பிட போகலாம். அவளை நான் பார்க்க முடியுமா செல்விமா? அவளே உன்னை பார்க்க இன்னைக்கு வந்துருவா பாரு கண்ணு. நீ வா, வந்து முதல்ல சாப்பிடு கண்ணு. இங்கே ஊரணியின் திண்டில் அமர்ந்து கல்லால் எரிந்து ஊரணியை நிரப்பிக் கொண்டிருந்தாள் அந்த பருவமங்கை. நல்ல நிறம், ஆனால் ஆங்காங்கே சில தீக்காய தழும்புகள். அதுவும் அவள் சாதனைக்கு கிடைத்த பரிசே. கிராமத்து குயில் அவள். காலில் முத்து கொலுசு, ஆனால் அது அவளுக்கு பிடிப்பதில்லை. ஆனால் அவள் மாமன் வேந்தனுக்கு பிடிக்கும், அதனால் போட்டு கொண்டாள். கழுத்தில் கருகமணி பாசி, கையில் கண்ணாடி வளையல், காதில் சிறு சிமிக்கி, மூக்கில் ஒரு மூக்குத்தி, தலைக்கு நன்கு எண்ணெய் வைத்து தலையை வாரி ரிப்பன் கொண்டு கட்டியிருந்தாள். யாரையும் 10 அடி தள்ளி வைக்கும் பட்டாசு. ஆனால் உதவி என்றால் கர்ணன் அவள். அதுவும் இரத்த தானம் அவள் செய்யும் மிக பெரிய கொடை. ஆனால் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பழி வாங்க எந்த எல்லைக்கும் செல்வாள் நம்ம ரவுடி வசுமதி. அவள் விட்டெறியும் கல்லின் அளவில் தெரிந்தது அவள் கோபத்தின் அளவு. முகத்தில் அத்தனை ஒரு கோபம். அவள் அருகில் சிறு பயத்துடன் கையை பிசைந்தபடியே அமர்ந்திருந்தாள் இந்துமதி. அத்தாச்சி என்று பயந்தபடி அழைத்தாள். என்னடி இந்த, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அவங்கள மறந்துடு, அவங்க இனி உனக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு டயலாக் பேச போறியா? இந்து சிறு பயத்துடன் எச்சில் விழுங்கி கொண்டாள். இங்க பாரு என் உயிர் தோழி இந்து, அப்புறம் என் ஆசை மாமனோட தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். கறி அருவா வச்சு கழுத்தை அறுத்து போடுவேன் பார்த்துக்கோ. இங்க பாரு புள்ள,
இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வேந்த மாமா தான் எனக்கு புருஷன். அவரு யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அந்த பட்டணத்துக்காரிக்கும் தான். கண்களில் வெறியுடன் சொன்னாள். அத்தியாயம் 26. மித்து வேந்தனின் அறையில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தாள். தூக்கம் வரவில்லை என்பதனால் கண்ணை மட்டும் மூடி படுத்திருந்தாள். ஏதோ ஒரு உந்துதலில் திடீரென கண் விழித்து பார்க்க அவளின் அருகே நின்றான் வேந்தன். இருவருக்கும் காற்று புகும் அளவுதான் இடைவெளி. இவ்வளவு நெருக்கத்தில் அவனை கண்டதும் பதட்டத்தில் அவள் முகத்தில் வியர்வை சுரப்பிகள் அரும்பி நின்றது. என்ன என்றால் அவனை பார்த்தபடி. அவள் இப்படி திடீரென கண் விழிப்பாள் என்று அவனும் எதிர்பார்க்கவில்லை. இப்போதாவது தாலி இருக்கான்னு பாப்போம் என்று எண்ணிதான் அவள் அருகில் வந்திருந்தான். ஆனால் கள்ளி இப்படி கண்ணு முழிச்சு என்னன்னு கேட்டா அவன் என்னத்த சொல்லுவான்? அது தலகாணி எடுக்க வந்தேன். அதோ அங்க இருக்குல்ல, அதுதான் எடுக்க வந்தேன். அந்த பக்கமா சுத்தி வந்து எடுத்திருக்கலாமே, ஏன் இப்படிதான் வந்து எடுக்கணுமா? கொஞ்சம் கடுப்புடன் கேட்டாள். ஏன் இப்படி எடுத்தா என்ன? என்னோட நெருக்கம் உன்னை ஏதாவது பண்ணுதா கண்மணி? நான் நெருங்கி வந்தா என்கிட்ட மயங்கிருவியோன்னு பயமா இருக்கோ? என்னை நக்கலாக கேட்டான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களை இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததும் பயந்துட்டேன், அவ்வளோதான். ஓ, என்ன ஓ? தள்ளுங்க முதல்ல. இனிமே இப்படி என் பக்கத்தில் நெருங்கி வராதிங்க என்றவள் விறுவிறுவென வெளியே சென்றாள். அந்த நேரம் செல்வி அம்மா கிச்சனில் எதையோ உருட்டி கொண்டிருந்தார். என்ன பண்றாங்க செல்விமா என்றபடி கிச்சன் பக்கமாய் சென்றாள். செல்விமா, என்ன பண்றீங்க? எதுக்கு இப்படி எல்லாத்தையும் போட்டு உருட்டிட்டு இருக்கீங்க? இல்லை கண்ணே, நீங்க எல்லாரும் இன்னும் சாப்பிடலையே, அதுதான் தோசை சுடலான்னு பார்த்தேன். ஆனா அந்த தோசை கரண்டியை காணுமே கண்ணு. அப்படியா? சரி, இங்கிட்டு வாங்க செல்விமா, நான் தேடி பார்க்குறேன். அட வேணாம் கண்ணு, நீ இரு, நானே தேடிடுவேன். அட இங்கிட்டு வாங்க என்றவள் கீழே இருந்த அனைத்து பக்கத்திலும் தேடிக்கொண்டிருந்தாள். அவள் குனிந்து தேடிக்கொண்டிருக்க அப்பொழுது உள்ளே மறைத்து வைத்திருந்த அவளின் மாங்கல்யம் வெளியே வந்து விழுந்தது. மித்து அதை கவனிக்கவில்லை. அவள் தோசை கரண்டியை தேடுவதில்தான் மும்முரமாய் இருந்தாள். ஆனால் தாகமாய் இருப்பதால் தண்ணீர் குடிக்க உள்ளே வந்த வேந்தனின் கண்ணில் பட்டுவிட்டது. அதை கண்டு அடுத்த நொடியே அவன் முகம் 1000 வாட்ஸ் பல்பு போல் மின்னியது. ஹை, கரண்டி கிடைச்சிருச்சு என அவள் கரண்டியை கையில் எடுத்த நொடி, அடியே கண்மணி என்ற சந்தோஷத்தில் வேந்தன் அவளை தூக்கி சுற்றவும் சரியாக இருந்தது. அச்சு, என்ன பண்றீங்க? கீழே இறக்கி விடுங்க என்னை இவள் போட்ட சத்தத்தில் ஹாலில் இருந்த மாறனும் விசாவும் கூட அங்கு வந்து சேர்ந்திருந்தனர். ஆசை தீர அவளை தூக்கி சுற்றியவன் மெல்ல அவளை கீழே இறக்கி விட்டான். ரொம்ப நன்றி கண்ணம்மா என்று அவள் எதிர்பார்க்கா நேரம் அவள் கன்னத்தில் பச்சக் என்று அழுத்தமாக ஒரு முத்தம் ஒன்றை பதித்து விட்டும் சென்றான். அவனின் இந்த திடீர் முத்தத்தில் அவள் ஷாக் ஆகி கையில் தோசை கரண்டியோடு நிற்க, செல்வி அதை கண்டும் காணாதது போல் சிரித்தபடி டீசென்டாக ஒதுங்கிவிட்டாள். மாறனும் அப்படிதான் சமத்து பையனாக ஒதுங்கி கொண்டான். ஆனால் விசா மட்டும் வழக்கம் போல் ஆவென வாயை பிளந்தபடி பார்த்து கொண்டிருந்தான். இவர்கள் மட்டும் அல்லாமல் அங்கே கண்கள் சிவக்க வயிறு எரிய கடும் கோபத்தில் அதை பார்த்து கொண்டிருந்தாள் வசு. மெல்ல தன் நிலைக்கு வந்த மித்துவுக்கு அவளையும் அறியாமல் சிறு வெட்க புன்னகை எட்டி பார்த்தது. எவ்வளோ தைரியம் அவருக்கு! இருக்கட்டும், அவரை வச்சுக்கிறேன் என்று எண்ணியவள் அங்கு புதிதாய் ஒரு பெண் தன்னையே வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள். இவ யாரு என்பது போல் ஒற்றை புருவம் உயர்த்தி பார்த்தாள் மித்து. ஏண்டி கழுத, என்னடி மாட்டு தண்ணி கூட காமிக்காம ஓடி வந்துட்டியா? ஒரு வேலையும் ஒழுங்கா பார்க்கறதில்ல என்று அவள் காதை பிடித்து திருகியபடி செல்வி வசை பாடினார். மித்துவுக்கு புரிந்துவிட்டது அவள் யார் என்று. செல்வியோ அவளை திட்டிக் கொண்டிருக்க, ஆனால் வசுவோ மித்துவை விட்டு அவள் கண்களை அகற்றவில்லை. விழியை அகற்றாமல் பார்த்து கொண்டிருந்தாள். இல்லை இல்லை, முறைத்து கொண்டிருந்தாள். எம்மாடி மித்து, இவதான் கண்ணு, என் மவ வசுமதி. நீ கூட பார்க்கணும்னு சொன்னியே. அடியே வசு, இவங்க தான் வேந்தன் தம்பி பொஞ்சாத்தி.
நம்ம ஊர் பேச்சு அம்மனாட்டமே எம்புட்ட அம்சமா இருக்காங்க பாத்தியா? கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த நம்ம தம்பி எப்படி இப்படி பொசுக்குன்னு ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு வந்தாங்கன்னு இப்பதான் புரியுது. இம்புட்டு அம்சமா இருக்க பொண்ணை யாருக்கு தான் பிடிக்காது? அம்புட்டு அமைதியான பொண்ணு அவங்க. நீயும் தான் இருக்கியே, எப்ப பாரு வம்பு வளர்த்துக்கிட்டு. சரி கண்ணு, நான் வேந்தன் தம்பி குளிக்க வெளியே கொஞ்சம் விறகு அடுப்புல தண்ணி ஊற்றி வச்சுட்டு வரேன் கண்ணு. நீ இவ கூட பேசிட்டு இரு. இப்பொழுது அங்கு மித்துவும் வசுவும் தான் இருந்தனர். அவள் தன்னை பார்த்த பார்வையிலே மித்து புரிந்து கொண்டாள் அவளுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்று. இருந்தாலும் புன்னகையுடன், சாப்பிடு வசு என்றாள் மரியாதையாக. இது என் மாமன் வீடு, இங்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பசிச்சா சோறு போட்டு சாப்பிட எனக்கு தெரியும், நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. என் மாமனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு நினைச்சியா? வேந்த மாமா எப்பவுமே எனக்கு தான். இன்னும் கொஞ்ச நாள்லயே உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன்டி என்று வசு கடும் கோபத்தில் சொன்னாள். மித்து இதழில் சிறு புன்னகை கேற்று அரம்பி நின்றது. வாவ், ஆல் தி பெஸ்ட் வசு என்று அதே புன்னகை முகம் மாறாமல் சொன்னவள் அவளை நோக்கி கை நீட்டினாள். ஏய், என்ன சிரிச்சு என்னை அவமானப்படுத்துறியா? இந்த வசு யாருன்னு சீக்கிரமே உனக்கு காட்டுறேன்டி. ரியலி உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வசு. ஃப்ரெண்ட்ஸ் என கையை நீட்டினாள். நான் எப்பவுமே உனக்கு எதிரி தாண்டி என வசு சொல்லி கொண்டிருக்கும் போதே வேந்தன் சரியாக வந்து விட்டான். என்ன, நீ அவளுக்கு எதிரியா? என்ன வசு சொன்ன என்று வேந்தன் வசுவை பார்த்து கேள்வியாக நோக்கினான். மாமா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே மாமா. அது ஒன்றும் இல்லை மாமா, நான் உங்களை தான் கட்டிப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? அதுதான் இவங்க எனக்கு எதிரின்னு சொல்லிட்டு இருந்தேன் என உண்மையை சிரித்தபடியே சொல்லி சமாளித்தாள். எப்ப பாரு உனக்கு விளையாட்டு தான் என்று சிரித்தவன் மித்து பக்கமாய் திரும்பினான். இதுதான் என் பொண்டாட்டி, என் கண்மணி, எப்படி ஜோடி பொருத்தம் என்று மித்து அருகில் கொஞ்சம் நெருங்கி நின்றபடி கேட்டான். மித்துவும் வசுவை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் என்ன சொல்ல போகிறாள் என்ற ஆர்வம் அவளிடத்தில். உங்களுக்கு நான் தான் மாமா சரியான ஜோடி, நீங்க பேசாம என்னையவே கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று சிரித்த முகத்துடன் சொன்னவள் மித்துவை எதிரி போல் பார்த்தாள்.